ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கோடில். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து டேபிள்ஸ். ஸோ டேபிள்ஸ்னா என்ன? அதே மாரி எங்க வந்து டேபிள்ஸ்ல அதாவது வெப்சைட்ல வந்து எப்படி வந்து நம்ம டேபிள்ஸ யூஸ் பண்றது? ஸோ இந்த மாரி வந்து டிஃபரண்டான டேபிள்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க டைரக்ட்டா வீடியோக்குள்ள போலாம். ஸோ முதல்ல வந்து நான் என்ன பண்றேன், ஆல்ரெடி வந்து ஒரு ஃபைல வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஹோம் கிரியேட் பண்ண மாரி. அதே மாரி என்ன பண்ணியிருக்கேன், அத வந்து நான் குரோம்ல வந்து ரன் பண்ணியிருக்கேன். லைக் டேபிள்ஸ் அப்படின்னு போட்டு நான் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப முதல்ல வந்து டேபிள்னா என்ன அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன இருக்கும்? நார்மலா இப்ப நம்ம கூகுள்லயே வந்து நம்ம டேபிள் அப்படின்னு சர்ச் பண்ணா என்ன வரும்? டேபிள்னு சர்ச் பண்ண உடனே ரோஸ் அண்ட் காலம்ன்ஸ் வரும். அப்படி இல்லன்னா இந்த டேபிள் வரும். இப்ப மாறி வந்துருச்சு. ரைட். அப்படி இல்லன்னா என்ன வரும்? லைக் டேபிள்ஸ் அப்படின்னு போட்டு, ஆ லைக் 1 டூ 10 அப்படின்னு போட்டா கூட என்ன வருது? ஒண்ணு ரோஸ் அண்ட் காலம்ன்ஸா வரும். இந்த மாரி ரோஸ் அண்ட் காலம்ன்ஸா தானே எதா இருந்தாலும் வரும். அதத்தான் நம்ம என்ன செய்றோம்? டேபிள்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ, அந்த மாரி ரோஸ் அண்ட் காலம்ஸ எப்படி வந்து நம்மளுடைய வெப்சைட்ல கொண்டு வர்றது? எந்த ஒரு டேட்டாவ வந்து ரோ அண்ட் காலம்ல எப்படி கொண்டு வரது? அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ, முதல்ல டேபிள் ஆரம்பிக்கணும்னா, முதல்ல என்ன பண்றோம்? டேபிள் அப்படின்ற ஒரு டேக் வந்து நம்ம குடுக்கணும். குடுத்த உடனே என்ன ஆகும்னா, டேபிள் இனிஷியல் ஆயிடும். ஆனா, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, எதுவுமே இந்த வெ இதுங்க வெப்சைட்குள்ள ஆயிருக்காது. நம்ம கிரியேட் பண்ண அந்த பேஜ்க்குள்ள எதுவுமே ஆயிருக்காது. ஸோ, இப்ப அந்த டேபிள கிரியேட் பண்ணதுக்கப்புறம், அந்த டேபிள வந்து என்ன பண்ணணும் நம்ம, அ உள்ள வந்து டேட்டாவ குடுக்கணும். ஸோ, முதல்ல டேபிள்னா என்ன இருக்கும்? ஹெட்டர் இருக்கும் தானே. ஸோ, ஹெட்டர்னா என்ன அப்படின்றன்னா, லைக் ஒரு டேபிள் அப்படின்னா, லைக் மறுபடியும் ஒரு டேபிள் சர்ச் அப்படின்னு சர்ச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பார்க்கலாம் இருங்க. ஆ லைக் இப்ப நான் இதுல வந்து சர்ச் பண்ணிட்டேன். சர்ச் பண்ணதுக்கப்புறம் இப்ப இந்த ஒரு இமேஜ நான் கிளிக் பண்ண உடனே இந்த இமேஜ் வந்து ஓப்பன் ஆவுது. ஸோ, ஐ திங்க் நெட் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு போல இருக்கு. இப்போ வந்து ஓகே. வந்து அப்படியே வந்து சொல்லலாம். ஸோ என்னன்னா, கிரியேட் பண்ணியே வந்து பார்த்துடலாம். பாருங்க இங்க காமிச்சிருக்கு இப்ப. இப்ப இந்த ரோவுக்கும், இந்த ஒரு காலமுக்கும், இந்த நடுவுல இருக்கிற ஒரு காலமுக்கும், லாஸ்ட்ல இருக்கிற ஒரு காலமுக்கும் நேம் ஏதாவது குடுக்கணும்னா எப்படி நம்ம குடுப்போம்? ஸோ ஒவ்வொரு டேபிளுக்கும் அதோட ஹெட்டர் வந்து நம்ம குடுப்போம்ல. ஸோ அந்த மாரி டேபிளுக்கு வந்து நம்ம என்ன குடுக்கலாம்? ஒரு ஹெட்டர் குடுக்கணும். ஸோ ஹெட்டர் குடுக்குறதுக்கு என்ன பண்றோம் நம்ம? HTMLல சிம்பிளா டிஹெச் அப்படின்ற ஒரு டேக் வந்து குடுக்குறோம். டிஹெச் அப்படின்னா என்னன்னா, அது ஹெட்டர் தான். வேற ஒண்ணும் இல்ல. அ நம்ம குடுக்கக்கூடிய ஹெட்டர்ஸ் வந்து எவ்வளோ வேணுமோ, அதுக்கேத்த மாரி நம்ம டிஹெச்ச வந்து குடுக்கணும். லைக் இப்ப நான் என்ன குடுக்குறேன்னா, நேம் அப்படின்ற ஒரு ஹெட்டர் வந்து குடுக்குறேன். குடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. நேம் அப்படின்ற ஒரு காலம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அதே மாரி என்ன பண்றேன், இன்னொரு டிஹெச் குடுக்குறேன். இன்னும் ஒரு 2, 3 டிஹெச் நான் குடுத்துடுறேன். டிஹெச், டிஹெச் அண்ட் அதே மாரி இன்னொரு வாட்டி குடுத்துடலாம். டிஹெச். இப்ப இத குடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நம்ம எந்த டேட்டாவ குடுக்கணும்? ஒருத்தருக்கு நேம் வந்திருக்கும். அதே மாரி வந்து ஏஜ் குடுக்கலாம். அதே மாரி வந்து என்ன இருக்கு? லைக் புரொஃபஷன் அப்படின்னு குடுக்கலாம். அதே மாரி வந்து ஜெண்டர் குடுக்கலாம். ஸோ நீங்க அப் டவுன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாரி வேணுமோ அந்த மாரி நீங்க பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம பார்த்தா இது டேபிள் ஸ்ட்ரக்சர்ல இல்ல. ஜஸ்ட் வந்து ஒரு லைனா தான் இருக்கு. பட் இத வந்து நம்ம என்ன செய்யலாம்? டேபிள் ஸ்ட்ரக்சர்ல வந்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் நம்ம? அந்த டேட்டாவ நம்ம இப்போதைக்கு டேபிள்ஸோட இந்த காலம்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஆனா இப்ப அதுக்கு என்ன குடுக்கணும் நம்ம? ரோஸ் குடுக்கணும். அதாவது உள்ள வந்து டேட்டாவ குடுக்கணும்ல. ஸோ அதுக்காக என்ன குடுக்குறோம் நம்ம? முதல்ல வந்து ஒவ்வொரு ரோவா குடுக்கணும். ஸோ அதனால வந்து ரோவ முதல்ல ஓப்பன் பண்ணணும். ஸோ அதனால டிஆர் அப்படின்ற டேக் குடுக்குறோம். டிஆர்னா டேபிளோட ரோ. டிஆர்னா டேபிள் ரோ. ஸோ இப்ப இந்த டிஆர்ல வந்து நான் வந்து டேட்டா குடுக்கணும். உள்ள குடுக்கக்கூடிய டேட்டாவ வந்து என்ன இருக்கணும் அப்படின்ட்டு நான் தான் முடிவு பண்ணணும். ஸோ அதுக்கேத்த மாரி வந்து எந்தெந்த டேட்டா என்னென்ன இருக்கணும் அப்படின்றத நான் குடுக்குறேன். ஸோ டிடி அப்படின்ற டேக் குடுத்தோம்னா, டேபிள் டேட்டா அப்படின்ற ஒரு டேக் அது. ஸோ அத கிளிக் பண்ணதுக்கப்புறம், இப்ப நேம் முதல்ல என்ன இருக்கு? முதல்ல வந்து நேம் இருக்கு. ஸோ அதே மாரி வந்து நான் என்ன பண்றேன், இத வந்து காப்பி பண்ணி ஒரு 4 டைம்ஸ் நான் என்ன செய்றேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் என்ன பண்றேன், நேம் இடத்துல என்ன குடுக்குறேன், லைக் கவல் அப்படின்னு குடுக்குறேன். குடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த இடத்துல கவல் அப்படின்ற பேர் வந்து வந்துருச்சு. இது என் ஃப்ரெண்ட்ஸ் பேர தான் குடுக்குறேன். ஸோ, அதனால என்னடா கவல் அப்படின்னு பார்த்த உடனே டிஃபரெண்ட்டா இருக்கே நேம்ன்றலாம் யோசிக்காதீங்க. அது வந்து என் ஃப்ரெண்டோட நேம் தான் குடுக்குறேன். அதே மாரி வந்து 1க்கு நான் என்ன பண்றேன், ஒரு 3 ரோஸ் வந்து நான் என்ன பண்றேன், கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இடத்துல கவல், அதே மாரி வந்து குமரன், அதே மாரி என்ன பண்றேன், மனோஜ் அப்படின்னு குடுத்தாச்சு. குடுத்ததுக்கப்புறம் இப்ப நம்ம பார்த்தா, அந்த நேம் அப்படின்ற அந்த காலம்ல தான் என்ன இருக்கு,
இந்த நேம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. பட் மத்த காலம்ஸ் பாருங்க, எதுவுமே வந்து ஃபில் ஆவல. ஸோ அதுக்கேத்த மாரி நம்ம என்ன குடுக்கணும், அதுக்கும் டேட்டாவ வந்து குடுக்குறேன். லைக் கவல் அப்டின்னா 25 அதே மாரி எல்லாருக்கும் டிஃபால்ட்டா 25ன்னே குடுக்கலாம். ஸோ குடுத்ததுக்கப்புறம், இப்ப வந்து பார்த்தா 2ண்ட் ரோவும் ஃபில் ஆயிருக்கும். ஸோ அதே மாரி வந்து ப்ரொஃபஷன். இப்ப இவங்களுக்கெல்லாம் ப்ரொஃபஷன் குடுக்கணும்னா என்ன குடுக்கணும்ன்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால வந்து லைக் பிசினஸ் அப்டின்னு குடுக்குறேன். அதே மாரி வந்து ஃபோட்டோகிராஃபர், ஃபோட்டோகிராஃபி அப்டின்னு குடுக்கலாம். அதே மாரி வந்து இவனுக்கு வந்து லைக் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்டின்னு குடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தோம், அதுவும் வந்து வந்துடுச்சு. ஸோ அதே மாரி நெக்ஸ்ட் என்ன இருக்கு? அவங்களுடைய ஜெண்டர். ஜெண்டர் எல்லாருக்கும் ஒண்ணு தான். ஸோ அதுல வந்து எதுவுமே நான் மாத்தி குடுக்க போறதில்ல. ஸோ அது வந்து எல்லாருக்குமே மேலா தான் குடுக்க போறேன். ஸோ அது குடுத்தாச்சு. குடுத்ததுக்கப்புறம் இப்ப வந்து பார்த்தா நம்மளுடைய இது வந்து என்னது டேட்டா வந்து டேபிள் ஃபார்ம்ல வந்துருச்சு. ஆனா என்னடா டேபிள் அப்டின்றோம். ஆனா ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்டின்றோம். ஆனா டேட்டா அந்த மாரி இருக்கு. ஆனா எதுவுமே லைன் இல்லன்னு பார்த்தோம். லைன் இல்லன்னு பார்க்குறீங்களா? லைன் இல்லன்னு பார்த்தா, நம்ம என்ன செய்யணும்னா, டேட்டா வந்து இருக்கு அங்க. பட் அதுக்கான லைன் வந்து நாம தான் குடுக்கணும். எப்படி வேணும் என்னன்றது. நம்ம எக்ஸாம்பிள் ஸ்டைல் அப்டின்ற டேக்ல வந்து ஜஸ்ட் வந்து பார்டர் வந்து குடுக்கலாம். பார்டர் வந்து அ லைக் என்ன பண்ணலாம்? பார்டர் வந்து சாலிட் அப்டின்னு குடுத்து, அதே மாரி ஒரு 2 பிக்ஸல் அப்டின்ட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டா, அங்க பாருங்க. அதோட என்ன வந்துருச்சு? லைக் ரோஸ் அண்ட் காலம்ஸ்க்கான இந்த ஒரு இது வந்து வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ஆ லைக் பார்டர் வந்து வந்துருச்சு. ஸோ அதே மாரி வந்து அத வந்து நீங்க மத்தபடி எந்தெந்த மாரி ஸ்டைல்ஸ் வேணும், உங்களுக்கு வந்து லைன் வேணுமா? அதே மாரி வந்து டிஃபரெண்டானது வந்து நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஸோ அதே மாரி இத தவிர வந்து இன்னும் டாக்ஸ் என்ன இருக்குன்னா, நீங்க வந்து கேப்ஷன் வந்து குடுக்கலாம். அதாவது இந்த இது வந்து எதுக்கானது? லைக் நான் இங்க இப்ப குடுக்குறேன். அதோட ஹெட்டிங் அப்டின்னு சொல்லலாம். சிம்பிளா கேப்ஷன்னா என்னன்னா ஹெட்டிங் தான். லைக் எப்டின்னு சொன்னா, நான் இப்ப என்னன்னு ஃபிரெண்ட்ஸ் நேம் அப்டின்னு குடுக்குறேன். குடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க என்ன இருக்கும்? மேல வந்து வந்துரும். ஃபிரெண்ட்ஸ் நேம்ஸ் அப்டின்ட்டு மேல வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து கேப்ஷன். இத வந்து நான் இன்னும் ஸ்டைலிங் பண்ணணும்னா, லைக் Bல குடுத்தேன்னா என்ன ஆகும்ன்ட்டு உங்களுக்கும் தெரியும். போல்ட்ல வந்து வர ஆரம்பிச்சுடும். ஸோ அத வந்து நான் போல்ட்ல குடுத்தேன்னா, போல்ட்ல வரும். அதே மாரி வந்து அத இன்னும் சைஸ் பெருசாக்கணும்னா, அதுக்கேத்த மாரி அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ நீங்க பாருங்க. எப்படி வந்து ஃபாண்ட்ஸ் வந்து பெருசா வைக்கிறது, அதே மாரி சின்னசா வைக்கிறது, இதெல்லாம் தெரியும். அதே மாரி டேபிள் ஹெடர், டேபிள் ஃபூட்டர்னா நம்ம அந்த டேபிளுக்குள்ள நம்ம என்ன குடுக்க போறோம் அப்படின்றத தான் நம்ம வந்து குடுக்கலாம். ஸோ இந்த வந்து லைக் டேபிள் ஹெடர், டேபிள் பாடி அப்படின்னு இண்டிவிஜுவலா குடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து குடுத்துருக்கிறதுல என்ன இருக்கு? ஹெடர் இருக்கு, டிஹெச் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம என்ன இருக்கு? டேபிளோட கன்டென்ட் இருக்கு. இது இல்லாம நீங்க ஃபூட்டர்ன்னு தனியா வைக்கணும்னா, நீங்க என்ன பண்ணலாம்? ஃபுட் அப்படின்ற ஒரு டேக்க வந்து குடுக்கலாம். அதே மாரி பாடின்னா, இப்ப நம்ம இதுக்குள்ள குடுத்துருக்கோமே அதே டேட்டா தான். அதே மாரி வந்து ஹெட் அப்படின்றது இதோட ஹெடர் தான். ஸோ நமக்கு வந்து ஒரு டேபிள்ல வந்து இந்த விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஸோ இப்ப இந்த டேபிள்ஸ் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஸோ இதே மாரி இருக்கணும் அப்படின்னா, அப்படியெல்லாம் இல்ல. நான் வந்து ஆல்ரெடி வந்து என்ன செஞ்சிருக்கேன், ஒரு டேபிள வந்து கிரியேட் பண்ணி அதுக்கு சின்ன ஒரு சிஎஸ்எஸ் வந்து குடுத்துருக்கேன். ஸோ இப்ப அத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்ப அத வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. நான் என்ன குடுத்துருக்கேன், நேம் அண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்ற குடுத்து, இவங்க 3 பேர் குடுத்துருக்கேன். பேர் குடுத்து என்ன பண்ணியிருக்கேன், அவங்க பேருக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஈக்குவலா குடுத்துருக்கேன். இல்லன்னா சண்ட போட்டுக்குவானுங்க. அதனால வந்து ஈக்குவலா குடுத்துருக்கேன். பட் இது இப்ப நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப இதோட ஸ்டைலிங்ஸ் பாருங்க. ஒவ்வொன்னத்துலயும் எப்படி வருது. ஒரு யூனிக்கா லைக் ரொம்ப நார்மலா இப்ப இந்த ஒரு டேபிளுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், கலர்ஃபுல்லா அந்த டேபிள்ஸ வந்து கொண்டு வரலாம். அதே மாரி வந்து நம்ம வெப்சைட்டுக்கு ஏத்த மாரி டிஃபரண்டான டேபிள்ஸ் வந்து கொண்டு வரலாம். ஸோ அது வந்து நம்ம எப்படி வந்து டேபிள்ஸ கொண்டு வரோம் அப்படின்றதுல தான் இருக்கு. அதே மாரி வந்து நமக்கு என்ன நீட் இருக்கு அப்படின்ற மாரி தான் அந்த ஒரு பேஸ்ல தான் வந்து நம்ம மொத்த வெப்சைட்ட வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இவ்வளோ தான் கைஸ் வீடியோ வந்து முடிவடைகிறது. ரொம்ப தமிழ்ல போறேனோ! சரி வீடியோ முடிஞ்சுச்சு. பட் என்னன்னா, அ நீங்க வந்து க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்றதோ, இல்ல அதே மாரி வந்து மத்தவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலை நீங்க தான் பண்ணணும். நீங்க இது பண்ணீங்கன்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். சப்போர்ட் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து கொஞ்சம் சீக்கிரமா வீடியோஸ் போட பார்ப்பேன். ஸோ அதனால வந்து மறக்காம வந்து என்ன செய்யுங்க, சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாரி வந்து என்ன செய்யுங்க, வீடியோவ லைக் பண்ணுங்க. அதே மாரி வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே காய்ஸ். தேங்க் யூ. பாய்.